ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எப்போவாது உங்களை பற்றின ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போய் நடு ராத்திரியில் நடு ரோட்டில் பைத்தியம் மாதிரி சுற்றிருக்கீங்களா? கிட்டத்தட்ட நான் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கேன். என்னை பற்றி எனக்கு இப்போ 3 விஷயம் மட்டும்தான் தெரியும். நம்பர் 1, என்னை தேடுறது தனிநபர் அல்ல, ஒரு கூட்டம். என்னை ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன். I'm a lab rat. 2வது விஷயம், அப்படி என்னை தேடுற கூட்டத்தோட தலைவன், அவனோட பேர் மட்டும் எனக்கு தெரியும், பருதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அனுப்பிச்ச ஆள் மூலிமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் 3வது விஷயம், என்னோட பேர். யோ, அவன் எந்திரிச்சிட்டாயா? வழக்கம் போல தான் நான் கால் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணேன். 3 மாசமா இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 உடன் போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் மருத்துவர்கள் டேய், என் கன்சீல்மெண்ட் என்னாச்சு? நீ நைட்டுக்குள்ளே வரல, நீ அவ்வளோதான். சார், யார் சார் நீங்கள்? நான் எப்படி சார் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தேன்? என்ன இடம் அது? என்ன போதையில் இருக்கியா? என் கன்சீல்மெண்ட் நீ நைட்டுக்குள்ளே வந்தவங்க இல்லை, நீ காலி. ஹலோ 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 சார். ஹலோ, சொல்லு மனோகர். குமார், நான் அவன்கிட்ட பேசிட்டேன். நீ எடுத்து அவன்கிட்ட பேசி செக் போட்டுரு. இன்ஜெக்ஷன் தானே, நான் பார்த்துக்கிட்டேன். இன்னொரு தடவை இந்த ட்ரக்கை பற்றி நீ பேசுறதுன்னு வச்சுக்கோவேன், உனக்கு மரியாதை கெட்டுரும், அவ்வளோதான். வெளியில் யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. தாண்டி எப்படி நீ இதை பண்ணிடுன்னு பார்த்தா மிரட்டுற. ஹலோ எங்கடா இருக்க? ஹலோ, நான் தான் குமார் பேசுறேன். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் உன்னை கேளுங்க. தேடிட்டு இருக்கேன். பாய் வேற கன்சைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ மிஸ்டர் குமார், முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. நான் இங்கே ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கேன். இது என்ன மாதிரி கேட்டான்னு எனக்கு தெரியல. என்னை இங்கே பூட்டி வச்சுருக்காங்க. அட்ரஸா? ஐயோ, உள்ளே பூட்டி வச்சுருக்காங்கன்றேன். எப்படி அட்ரஸை பார்த்து சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் இரு. நம்பர் 46 வெள்ளக்கிணறு, கோயம்புத்தூர்னு இருக்கேன். சரி, அங்கே இரு, நான் சீக்கிரம் வந்துட்டு இருக்கேன். பதறாம இரு, இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னை தாண்டி எப்படி நீ இதை பண்ணிடுன்னு பார்த்துறேன்டா.
மிரட்டுற. என்ன மனோகர் எப்படி போயிட்டு இருக்கு? வழக்கம் போல தான். மனோகர் அப்டேட் என்னாச்சு? ருத்ரன் இருந்துச்சிட்டான் சார். குமார் அனுப்பிச்சு கால் பண்ணி அவன் கன்வின்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆல்ரெடி 2 கால் பண்ணியாச்சு சார். குமார் அங்கே போயிருப்பான். சார் இட்ஸ் கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். அவனுக்கு 8 ஹவர்ஸ்க்குள்ள ஞாபகம் திரும்பிடுச்சு சார். அவன் நியூரல் சிஸ்டமில் எந்த பாதிப்பும் இல்லை. அவனோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வி ஹேவ் 2 more days to complete. குட் குட். டே ருத்ரா, இங்க எப்படிடா வந்து மாட்டேன்? 2 வாரமா உன்னை தேடாத இடமே இல்லடா. நீ யாரு? ஏய் குமாரா, நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்ன. நான் ஃபோன் பண்ணி 2 நிமிஷத்தில் வந்து நிற்கிறேன். பூட்டி இருந்த ரூமை சாவி போட்டு திறந்து உள்ள வர்றேன். என்னடா உளர்ற? பூட்டை உடைச்சுதான்டா உள்ள வந்த. போய் சொல்லாத. சாரிடா ருத்ரா, எனக்கு வேற வழி தெரியல. நோ, தெரியும்டா இப்படி ஏதாவது நடக்கும்னு. கையில் என்னடா இன்ஜெக்ஷன்? என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுக்குடா அந்த இன்ஜெக்ஷன் போடுறீங்க? அடா ருத்ரா, சொன்னா கேளு. ஆமாண்டா, ஊசி போடதாண்டா வந்தேன். படுதி சுடி தான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ மாட்டிக்கிட்டேன். எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன். சார் குமாரை குத்திட்டான் சார். ஸ்டீவ் அது போட்டுக்கோ. மனோகர் எண்ணெய் எல்லாம் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. ஏதாவது கண்ட்ரோலில் வச்சிருக்கியா? மனோகர் ஏதாச்சும் பண்ணியா? முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண சார். அவன் லாக் பண்ண முடியல. சரி அதே ட்ரை பண்ணி சார். முதல்ல கிளம்பு சார். என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். நான் தான் டீம் முன்னாடி போயிட்டேன். எப்படி இருக்கா மனோகர்? அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்னை எதுக்காக அடைச்சி வச்சிருந்தானுங்க? என்ன இன்ஜெக்ஷன் அது? என் ஞாபகங்கள் அத்தனையும் மறைச்சிருச்சு. என்னை பற்றின ஒரு டீட்டெயில் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, என் பேரை தவிர. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் தெரியல. இப்போதைக்கு இங்கேருந்து தப்பிச்சிட்டேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் எவனாக இருந்தாலும் சரி, உன்னை தேடி போகிறேன். I'm not a prey. I'm the bloody hunter. தேடி வர்றேன்டா. ஸ்டீவ் போய் கார்டு கூகுள் மனோவை ட்ராக் பண்ணுவான். நீ ருத்ரான் ஃபாலோ பண்ணி டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணு. கிளம்பு. கிருமி நாசினி தெளிப்பதாக கூறி மர்ம நபர் கைவரிசை.
காய்ச்சல் இருமல் இருந்தால் பேருந்துகளில் அனுமதி இல்லை. பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அபராதத்துடன் தண்டனை. தமிழகத்தில் மேலும் 1149 பேருக்கு கொரோனா உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 22,000 கடந்தது. சென்னையில் நேற்று மட்டும் 804 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 14,000 தாண்டியது. இந்தியாவில் 1,89,000 பேருக்கு கொரோனா தொற்று. 87,000 பேர் குணம் பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் பாதிப்பு எண்ணிக்கை 67,000 தாண்டியது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொரோனாவின் தாக்கம் அதிகரிப்பு. ரஷ்யாவில் ஒரே நாளில் 9,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு. பிரேசிலில் வைரஸ் தொற்று பாதிப்பு 5 லட்சத்தை தாண்டியது. உலகளவில் கொரோனா பாதிப்பு 63 லட்சத்தை நெருங்குகிறது. இதுவரை 28 லட்சம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக தகவல். Damn it. என்னடா பண்றீங்க? அவன் சிம் டிஆக்டிவேட் ஆயிடுச்சு சார். மேபி ஸ்டாப் ஆகிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்கான். நான் கோகுல் வந்துட்டேன். சொல்லாத, செய். ஹலோ ஹலோ ருத்ரன், உன் உயிர் ஆபத்து. நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. முதல்ல நீ யார் அதை சொல்லு. எனக்கு நான் யாருன்னே தெரில. இதில் நீ வேற புதுசா. நான் சொல்றத நம்புறேன்னா V9 Biotech கூகுள் பண்ணி பாரு. ஹலோ, இப்போ நம்புறியா? நான் தான் யோகி பேசுறேன், உன்னோட பர்சனல் அட்வைசர். அப்படின்னா நான் V9 Biotechோட ஒன் ஆஃப் த சேர்மேன் அப்படி சொல்ல வரியா? ஆமா, இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை. நான் சொல்ற மட்டும் செய். எனக்கு ஒன்றை நம்புற தவிர வேறு வழி இல்லை. இருந்தாலும் உன் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை. வரேன், நீ சொல்கிற இடத்துக்கே வரேன். அப்புறம் ஏதாவது தப்பாக நடந்துச்சு நடக்கிறதே வேற. சரி சரி, நான் லொகேஷன் ஷேர் பண்ணி விடுறேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து 1 hourல வந்து சேர்ந்துடலாம். ஐ வில் பிக் யூ தேர். சார் மீட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மார்னிங் சார். பருதி. Take your seat. Any good news? No sir, it's bad news.
என்ன ருத்ரன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கான் சார். கைண்ட் ஆஃப்? இந்த டோசேஜ் அதிகம் பண்ணும். இப்போ ஸோ அக்ரெசிவ். ஓகே சார், கண்ட்ரோலில் தானே இருக்கா? சார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விசித்துப்பாங்க. டோசேஜ் கொடுத்துருக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே யோகப் சார். வழக்கம் போல் குழப்பணும். குமார் அனுப்பிச்சு டோசேஜ் போட சொன்னேன், பட் எஸ்கேப் சார். இப்போ அவன் எங்க? தெரியல சார், தேடிட்டு இருக்கோம். ஒரு 24 ஹவர்ஸில் பிடிச்சிடும் சார். டூ இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். 30 ஹவர்ஸ் தாண்டிட்டா அவனை பற்றின விஷயங்கள் அவனுக்கு தெரிய வந்துடும். அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. அப்படி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நீங்கள் போகலாம். வருது. சொல்லுங்கள் சார். பி சீரியஸ். இல்லைன்னா நம்ம விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லா வீணாக போயிடும். டேய், அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். நம்ம மற்ற பசங்கிட்ட சொல்லி அவனை தேட சொல்லு. பார்த்துக்கோ. சார் 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 ஒரு நிமிஷம் சார். மொபைல் சிக்னல் மறுபடியும் வந்துருச்சு சார். அவன் ஃபோன் நம்பர் மாத்திர சார். ஃபோனையே மாற்றிட்டான். அவன் மொபைல் ஐஎம்இ நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன். சரி, அந்த டீம் வேண்டாம். லோக்கல் குண்டாஸ் அனுப்பிச்சு. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எனக்கு அனுப்பிச்சு. ஹலோ அண்ணா, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். ஆள் இங்கே எதுவும் இல்லைண்ணா. இங்கே தான் இருக்கான். நீங்கள் பொறுமையாக வாங்க. பையனை பார்சல் பண்ணி நான் ரெடியாக வைக்கிறேன். வாங்கடா. சார் நான் மனோகர் பேசுகிறேன் சார். நடுவில் அவனுக்கு 3 தடவை அண்ணன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. யாருன்னு தெரியல. அவன் லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சீஃப் யாரை? யோகி, ருத்ரனோட விஸ்வாஸ்.
வா உள்ள வா ருத்ரா. இது யாரோட இடம்? எல்லாம் நம்ம இடம் தான். இங்க இருக்கிற வரைக்கும் உன் சேஃப்டிக்கு நான் கேரண்டி. Access granted. கபோர்டுக்குள்ள ஹைட் அவுட்டா? என்னங்க இது டாய்லெட் மாதிரி தெரியுது. இதுக்குள்ள வர்றதுக்கா பாஸ்வேர்ட்லாம் போட்டீங்க? ஓ, இங்கே ஒரு டோர் இருக்கா? நம்பர் லாக்லாம் வேற. யோகி இவ்வளோ பேசுறேன்னு ஏதாவது பதில் சொல்லு. Access granted. உள்ள வா ருத்ரா. என்ன தேடுற? இல்லை, குமாரனை கொல்ல வரும்போது ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தான், அதான். இது என்ன தெரியுதா? என்ன யோகி நீயுமா? சேச்சா, இது ஆன்டிடோஸ். நீ கொடுத்தது. குமாரனால கொடுக்க முடியலங்கிறனால உங்கள்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்களா? எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறது நல்லா பயன்படுத்துறீங்கல்ல. விட மாட்டேன்டா. நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறியா? நீ தான் எனக்கு இது அனுப்பிச்சு வச்ச. நீ சொன்னபடி தான் நான் செஞ்சிருக்கேன். ஹே, இந்த வீடியோவை நீ பார்க்குறேன்னா, ஐ மீன் நான் பார்க்குறேன்னா நான் உயிரோட தான் இருக்கேன்னு அர்த்தம். இப்போ என் கூட இருக்கிறது யோகி, நம்மளோட விசுவாசி, ஐ மீன் என்னோட விசுவாசி. எனக்கு எதிராக ஆனந்த் போட்ட சதி வலையிலேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். யோகி சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், அதான் எனக்கு. இப்போ புரிஞ்சுதா? இப்போது என்ன நம்புறியா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு? ஆனந்தோட ஆட்களால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் 4 hours you will be all right. Take rest. Your safety is mine. அபுல், பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனா பீரியடில் இவங்களை அடக்கணும் அவங்கள அடக்கணும்னு ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுங்க, ட்ரக் மாஃபியா அது இதுன்னு. ஃபஸ்ட் நீங்கள் என்ன விஷயமோ அதை சீக்கிரமாக சொல்லுங்கள். சார், V9 Biotech இது ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சார். இதில் வந்து 2 CEOs இருக்காங்க. ஒன்று ருத்ரன், இன்னொன்று ஆனந்த். மிஸ்டர் ஆனந்த் சமீபகாலமாக ருத்ரன் வந்து சில சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டதான் நம்மளுக்கு சொல்லியிருந்தார் சார். ஆனால் அதில் அவர் நேரடியாக இன்வால்வ் ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறார் சார். என்ன பிளான் வச்சிருக்க? சும்மா அதையும் பேச பிளான் டக்குன்னு சொல்லியா? பாயிண்ட் நம்பர் 1, கொஞ்ச நாள் ருத்ரனை அவனோட ஹைட் அவுட்ஸ்க்கோ இல்லை அவுட்லெட்ஸ்க்கோ போக விடாமல் தடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, டெம்பரரி மெமரி லாஸ் ட்ரக்கை ஒன்று இன்ஜெக்ட் பண்ணி அவனை தனி செல்ல அடைக்கணும் சார். மும்பை ட்ரக் மாஃபியா கூட சேர்ந்து V9 Biotech கம்பெனி நேம்ல இல்லீகல் ட்ரக்கை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் சார். இந்த ரெண்டும் சரியா நடந்தா ருத்ரனுக்கு ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ற அந்த ஆள் ருத்ரனோட ஹைட் ஹவுஸ் அண்ட் சீக்ரெட் சேஃப் ஹவுஸ். அது மட்டும் இல்லாம சவுத் ஜோன் வைஸ்ல யார் யார் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்கிற மொத்த டீட்டெயிலும் கிராப் பண்ணிடலாம் சார். சரியா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். கொரோனா பீரியடு, லாக்டவுனு, அவனும் வெளியே எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஃபர்ஸ்ட் உங்கள் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹைட் அவுட்டு, இந்த இல்லீகல் ட்ரக்கு தான் ட்ரேட் பண்ணுறாங்கிறதுக்கான ப்ரூஃபு இதெல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணால் தான் நான் அரெஸ்ட் வாரண்ட்டோ இஷ்யூ பண்ண முடியும். செக்ரட்டரிலாம் நான் பேசிக்கிறேன். வாரண்ட் அப்போ தான் நான் இஷ்யூ பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை இது பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். அது இப்போ இந்த மீன் டைமில் நீங்கள் உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். யோகிக்கு சொந்தமாக ஒரு வேர் ஹவுஸ் குன்னூர் ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக ருத்ரா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. வருதி, செக் தட் ஹவுஸ்.
சார் ருத்ரா என் கஸ்டடி இருந்து தப்பிச்சிட்டா சார். என்ன சொல்றீங்க? நாளைக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ருத்ரோட ஹைட் அவுட்ஸ் எல்லாம் நாளைக்கு லீகலாக சர்ச் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் இப்படி சொன்னால் எப்படி ஆனந்த்? சார் நானும் எல்லா பக்கம் தேடி தான் சார் இருக்கேன். இன்னும் 4 ஹவர்ஸில் அவனுக்கு டோசேஜ் கொடுக்கலைன்னா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் சார். சரி, ஃபைல்ஸ் எங்கே இருக்கு? ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்குங்க சார். சரி, சரியா 6 மணிக்கு எங்கிட்ட வந்து சேர மாதிரி பார்த்துக்குங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் என் பர்சனல் பாடி கார்டு கொடுத்து அனுப்புறேங்க சார். ஓகே சார். இழுத்து வேடா உள்ள. இங்க வந்து ஒழிஞ்சிட்டா கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சியா? கட்டாரிலே வச்சு கதை துறங்கடா. Access granted. ஓடாத. வாடா பருதி, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். I'm back. இனி உங்க ஆட்டம் செல்லாது. சார் கூப்பிட்டீங்களா? ஆ, இது கொண்டு போய் நார்காட்டிக்ஸ் பீரோ அபூட்டு கொடுத்தேன். எனி ப்ராப்ளம் சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் என்னால் எந்த உயிரும் போகக்கூடாது. உனக்கு நாளைக்கு ஆஃப். கிளம்பு. நாளைக்கு நீ வர வேண்டாம். ஓகே சார். எத்தனையோ தடவை நான் ருத்ரன்ட்டு சொன்னேன், ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அவன் எடுத்த முடிவு அவன் வாழ்க்கையே முடிக்க போகுது. இனி அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாரி ருத்ரா. இன்னும் 2 ஸ்டேஜஸ் ருத்ரா. நம்ம வேக்சின் சக்ஸஸ்ரா. என்ன ஒன்று, ஃபண்டிங் தான் ப்ராப்ளமாக இருக்கு. ஹே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் இன்வெஸ்டர் கிட்ட பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நானும் பார்த்தேன் ஸ்டேஜ் 2 ரிசல்ட்ஸை. ஐ ஹேவ் அன் ஐடியா ஆனந்த். நாம் ஏன் இதை ஸ்டேஜ் 2 இருந்த மெடிசினை பிளாக் மார்க்கில் வைக்கக்கூடாது? ஆக்சுவலாக அதில் இருக்க சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ்னால் ஆர்கன் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். நம்ம இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட், ட்ரக்காக மாதிரி இருக்குது. அதை நம்ம பிளாக் மார்க்கில் விற்றோம்னா நமக்கு ஃபண்டிங்க்கு பிரச்சனையே இல்லை. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் தப்பு ருத்ரா. மக்களுக்கு நல்லது பண்ணாத கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். பணத்துக்காக பாதை மாறக்கூடாது. என்ன பேசுற நீங்க? போன பொருளுக்கு சொல்றேன். அப்போ ஃபண்டிங்க்கு என்ன பண்ண போற? எவன்கிட்ட போய் கேட்ப? ஏதோ இன்வெஸ்டர்கிட்ட பேசுறேன் அப்படி அப்படிங்கிற. நம்ம நிலைமை என்ன தெரியுமா உனக்கு? பேங்க் அக்கௌண்ட்ஸை பற்றி யோசிச்சு பார்த்தியா? இன்னும் 3 மாசத்துல மொத்தமாக முடிய போகுது. பேங்க்கார ஆக்ஷன் விட்டுருவான் கம்பெனியை. இதான் லாஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. இப்படியாவது ஒரு வழி இருக்கேன்னு யோசி. இதுக்கு மேல நீ இதை பத்தி பேச.
இந்த ட்ரக் டீலிங் பண்ணி பிளாக் மார்க்கெட்டில் விற்று அப்படிப்பட்ட ஃபண்டிங் நம்மளுக்கு தேவையில்லை. ருத்ரா, நல்லது பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்னொரு தடவை இந்த ட்ரக்கை பற்றி நீ பேசுறதுன்னு வச்சுக்கோவேன், உனக்கு மரியாதை கேட்டுரும், அவ்வளோதான். உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது, பட்டாதான் புரியும். உன் இஷ்டம் போலே பண்ணு. இப்போ சொல்கிறேன்டா, ஸ்டேஜ் 3 உன்னால் தாண்ட முடியாது. நீ எப்படி அதை பண்ணிடுற நானும் பார்க்குறேன். வர்றது ஒரே ஒரு வாய்ப்பு, அதையும் விட்டுரு. கோவப்பட்ட ஒன்று சாதிக்க முடியாதுடா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பாய். நான் அவ்வளோ சொல்லி நீ கேட்கல, டீல் சைன் பண்ணிட்டு வந்துருக்குற. நான் டீல் சைட் பண்ண யாரை கேட்கணும்? இந்த கம்பெனியில் எனக்கும் 50% இருக்கணும், உனக்கு தெரியும்ல. எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு கேட்கணும்ல. நான் உன்னோட 50% ஷேரில் கை வைக்கல, எனக்கு சொந்தமான ஷேரில் தான் கை வச்சிருக்கேன். உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நான் எடுத்த முடிவுக்கு ஒத்து வர்றேன், இல்லை தேவையில்லாத முடிவுகளை நான் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஓ, என்ன பண்ணிடுவேன்? கொன்றுவியோ? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னை தாண்டி எப்படி நீ இதை பண்ணிடுன்னு பார்த்துறேன்டா. மிரட்டுற. ஸோ சவாலா விட்ற, போட பார்த்துக்கிறேன்டா. பாரத்ரா ரெடியாக இருக்க போல. அது எப்பட்றா ஏன் மருந்தை வச்சு எனக்கு ஸ்கெட்சு போடுறீங்க? ஆன்டிடோஸை மட்டும் நான் மறைச்சு வைக்கிறேன்னு வையன், என் கதை எப்பயோ முடிஞ்சிருக்குண்டா. அப்படிலாம் ஒன்றும் இருக்குறா. நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாமல் என் கூட சேர்ந்துரு, உன் முடிவை மாற்றிக்கோன்னு. நல்லது தான் பண்ணுவேன், நல்லவனாக தான் இருப்பேன்னு. இப்போ என்னாச்சு? எப்போவுமே எனக்கு தான் நேரம் நல்லா இருக்கு. சரி, இனி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. என் ஃபைல்ஸ் எங்க? எப்படி நான் சாக தான் போகிறேன். ஃபைல்ஸ் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஆனால் நான் செத்தாலும் நீ நினச்சது நடக்கவே நடக்காது. நல்லா பேசுகிற. அப்போ சாகிற வரைக்கும் நல்லவனாவே தான் இருப்பீங்க இல்லை? ஆனந்த் உங்ககிட்ட ஃபைல்ஸ் ஏதாவது கொடுத்தாரா? இல்லை சார். உங்ககிட்ட? ஆமாம், நீங்கள் எப்போ வந்தீங்க? என்ன சார், நானே 4 நாள் லீவில் போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். வந்து பார்த்தா இப்படி ஆகி போச்சு. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, அபுல் ஹாசா. தெரியாம தான் கேட்குறேன், நீ நார்கோட்டிக்ஸில் இருந்தால் பெரிய புடுங்கியாடா? எனக்கே ஸ்கெட்ச் போடுற? வாட்? நான் ருத்ரம் பேசுகிறேன்டா. உன் சாவு உன் கண்ணு முன்னாடி நிற்கிது பாரு. நிற்கிறாங்களா? எப்படி எப்படி? இந்த ஆனந்த் எனக்கு அகேன்ஸ்டாக டாக்குமெண்ட் கொடுப்பான், அதை கொண்டு போய் நீ வாரண்ட் இஷ்யூ பண்ணுவ. ப்ரூஃப் எல்லாம் வேறு கலெக்ட் பண்ணுறீங்க. என் ஹைட் அவுட்டு, என் ட்ரேடிங் சீக்ரெட்ஸு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவீங்க இல்லை? 3 மாதமாக மிஷன். சூப்பர்மா. ஆனால் நான் என் மிஷன் ஆரம்பித்த 6 மாதம் ஆச்சு. எப்போ ஆனந்த் என் டீலுக்கு ஒத்து வரலையோ அப்போவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்பட்றா ஏன் ட்ரக்கை வச்சு என்னை மடக்க பிளான் பண்ணீங்க?
அந்த ட்ரக்கை ஃபார்முலேஷன் பண்ணது நான், அதை ட்ரேட் பண்ண பிளான் பண்ணது நான், பிளாக் மார்க்கெட்டில் எவன்ட்டையும் மாட்டாமல் சேல் பண்ணது நான். இதெல்லாம் பண்ண தெரிஞ்சவனுக்கு என்ன காப்பாற்றிக்க தெரியாதுன்னு நினச்சிங்க பார்த்தியா? அங்கே தாண்டா தோத்திங்க. நீ ஆனந்தை வச்சு என்னை முடிக்க பார்த்த, நான் பாண்டியை வச்சு உன்னையும் ஆனந்தையும் 2 பேரையும் சேர்த்து முடிச்சேன்டா. புரியல? ஆனந்த் பாண்டியை ரொம்ப நம்பினா, ஆனால் பாண்டி யானு. இது வரைக்கும் சொன்ன விளக்கமே போதும்னு நினைக்கிறேன். உனக்கும் புரிஞ்சிருக்கும்.